So, good morning students. Logical operator. So, next topic is logical operator. Logical operator used to perform a logical operations on the given relational expression. So, கொடுக்கப்பட்டக்கூடிய relational expression குள்ள நம்ம logical operation perform பண்ணணும். That means already they can give the relational expressions when we have to find the logical expression from that relational expression. Okay, there are three logical operations. They all or and not. So moon or expression irukku and or not. Okay, so assume that a is equal to 97 and b equal to 35. Evaluate the following logical expressions. So listen that or a relation a greater than b or a equal b. ஸோ இங்கே பாருங்கள் ரிலேஷன் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்களா. ரிலேஷன் எக்ஸ்பிரஷன் என்னது ஏ கிரேட்டர் தான் பியும் ஏ ஈக்குவல் டு ஈக்குவல் வந்து ரிலேஷன் எக்ஸ்பிரஷன். இப்போ இந்த ரெண்டையும் கோஆர்டினேட் பண்ணி ஆறுங்கிற ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதாவது தான் என்னது லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் இன் பிட்வீன் த ரிலேஷன் எக்ஸ்பிரஷன். இந்த ரிலேஷன் எக்ஸ்பிரஷனுக்குள்ளே தான் அந்த லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஸோ ஆர் ஏ கிரேட்டர் தான் பி, கண்டிப்பாக ஏ என்ன இருக்கணும் கிரேட்டர் தான் பியாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஏ ஈக்குவல் பியாக இருந்தால் மட்டும் த வேல்யூ இஸ் ட்ரூ. செக் பண்ணுங்கள். ஏயோட வேல்யூ என்னது 97 அண்ட் பியோட வேல்யூ 35. ஸோ ஏ கிரேட்டர் தான் பி. இந்த இடத்துல இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிருது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ஆறுங்கிறது எய்தர் ஆர் சாய்ஸ் கொடுத்துக்க ரெண்டு கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கூட அது அவுட்புட் ட்ரூவாக இருக்கும். தட் மீன்ஸ் ஏ கிரேட்டர் தான் பி ஆர் ஈக்குவல் பி. தட் மீன்ஸ் ஸோ இந்த இடத்துல ஏயோட வேல்யூ வந்து கிரேட்டர் தான பியாக இருக்கிறதுனால இங்கே ட்ரூ கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் ஆண்ட் ஆப்ரேட்டர். ஆண்ட் ஆப்ரேட்டுங்கிறது ரெண்டுமே கம்பல்சரியாக என்ன ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ட்ரூங்கிற ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும். அதர்வைஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும். ஸோ இங்கே லெட்ஸ் check that example. A greater than B and A equal B. So now check the value. A yoda value is 97 and B yoda value 35. So in the condition true. Kandipa A greater than B and same time A equal B and பார்க்கறாங்க. A yoda value 97, 35, B yoda value 35. So இது ஈக்குவலா? So in the condition false. ஸோ ஏ கிரேட்டர் தான் பிங்கிறது ட்ரூவாக இருந்தாலும் ஏ ஈக்குவல் பிங்கிறது ஃபால்ஸாக இருக்கிறதுனால அவனுக்கு அவுட்புட் என்ன கிடைக்குன்னா ஃபால்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அடுத்து நல்லா இங்கே ஆபத்து வச்சுக்கோங்க. ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது எதிரா சாய்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு கண்டிஷனில் எனி கண்டிஷன் இஃப் இட் இஸ் எனி ஒன் ட்ரூ த அவுட்புட் மஸ்ட் பி ட்ரூ. இஃப் இட் இஸ் இன் சேம் டைம் இந்த அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் போத் கண்டிஷன்ஸ் ஆர் true. If it is compulsory, if it is true, then the output is true. Okay. Not means not of a greater than b இல்லாமல் இருந்தால் அப்படிங்கிறது. ஸோ ஏ கிரேட்டர் தேன் பியாக இருந்ததுன்னா உனக்கு எங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஃபால்ஸ் கிடைக்கும். ஏ கிரேட்டர் தேன் பி இல்லாமல் இருந்தால் ட்ரூ கிடைக்கும். தட் மீன்ஸ் இப்போ கொடுத்துருக்கிறது ப்ளஸ்ஸாக இருந்தால் அவுட்புட் மைனஸாக கிடைக்கும். கொடுத்துருக்கிறது மைனஸாக இருந்தால் அவுட்புட் ப்ளஸ்ஸாக கிடைக்கும். தட் மீன்ஸ் கொடுக்குற கண்டிஷன் ட்ரூனா அவுட்புட் ட்ரூ, ஃபால்ஸாக கிடைக்கும். இதுனா ஃபால்ஸ்னா ட்ரூவாக கிடைக்கும். ஓகே, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நாட் கொடுத்துருக்காங்க. ஏ கிரேட்டர் தான் பி. ஆக்சுவலாக ஏயோட வேல்யூ 97, பியோட வேல்யூ 35. கிரேட்டர் தான் பி தான், பட் ஆனால் நாட் ஈக்குவல். ஸோ நாட்ங்கிறதுனால அதோட ஆப்போசிட் தான் கொடுக்கணும். ஸோ த கண்டிஷன் ட்ரூனா அவுட்புட் என்ன இருக்கும்? ஃபால்ஸாக இருக்கும். ஓகே. So this is called logical operators. So example கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸாம்பிள் கோட் கொடுத்துருக்காங்க. ஏயோட வேல்யூ வாங்கியிருக்காங்க, பியோட வேல்யூ ஒரு இன்புட் வாங்கியிருக்காங்க. அந்த இருக்கா ஏ வேல்யூ பி வேல்யூ சேம் டைம் பிரிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிரேட்டர் தான் பி ஆர் ஏ ஈக்குவல் பி, ஏ கிரேட்டர் தான் பி அண்ட் ஏ ஈக்குவல் பி அண்ட் நாட் ஆஃப் ஏ. அவுட்புட் கொடுத்துருக்காங்களா? ட்ரூ, ஃபால்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன். செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.